அமெரிக்காவினுடைய முற்றுகை தொடருமாக இருந்தால் செங்கடல் உட்பட 3 கடல்களை நாங்கள் முடக்குவோம் என்று சொல்லி ஈரான் கடுமையான ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. அந்த 3 கடல்களும் அவை முடக்கப்படுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த செய்தி உட்பட மேலும் ஒரு சில சர்வதேச செய்திகளும், அத்துடன் இலங்கை செய்திகளில் இலங்கையில் தங்கியிருந்த ஈரானிய மாலுமிகள் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு ஈரானுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் 10 பேர் திரும்ப போகவில்லை என சொல்லப்படுகிறது. அது குறித்த செய்திகளையும் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். அமெரிக்காவினுடைய முற்றுகை தொடருமாக இருந்தால், அமெரிக்கா தொடர்ந்து கப்பல் போக்குவரத்துக்களை முடக்குமாக இருந்தால் எங்களுடைய நடவடிக்கை உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி ஈரான் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இந்த ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தலைமைச் செயலகம் கதம் அல் அன்பியா என்று சொல்லப்படுற இடத்துல இருக்குது. அந்த தலைமைச் செயலகத்தினுடைய பேரும் அதுதான், கதம் அல் அன்பியா தலைமைச் செயலகம். அதன் சார்பாக தளபதி அலி அப்துல்லாயி, ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையைச் சேர்ந்தவர், அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய இந்த முடக்கம் பிளாக்கேட் தொடர்ந்து இடம்பெறுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய பிளாக்கேட்டை அமுல்படுத்த வேண்டியிருக்கும். 3 கடல்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒன்று பாரசீக வளைகுடா பகுதி. அந்த பகுதியில் எல்லா துறைமுகங்களும் மூட வேண்டியிருக்கும். எந்த ஒரு கப்பல் போக்குவரத்தும் இடம்பெறாதவாறு நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அந்த எச்சரிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி இப்போ கப்பல் போக்குவரத்துகள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது. அந்த கப்பல்கள் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய அனுமதியுடன் போகக்கூடிய ஏனைய துறைமுகங்களுக்கு போயிட்டு வர கப்பல்கள். அதாவது ஈரானிய துறைமுகங்களை நோக்கி கப்பல்கள் போகவும் முடியாது, ஈரானிய துறைமுகங்களிலிருந்து கப்பல்கள் வரவும் முடியாது. அது ஃபுல்லாக பிளாக் பண்ணப்பட்டு கிடக்குது. ஆனால் ஏனைய நாடுகளினுடைய கப்பல்கள் போகலாம் வரலாம் அமெரிக்காவினுடைய அனுமதியுடன். இதுதான் இப்போ நடந்துகிட்டு சம்பவம். எனவே அப்படி போகிற கப்பல்களையும் நாங்கள் முடக்குவோம் என்று சொல்லி இப்பொழுது ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதாவது பெர்சியன் கல்ஃப் இருக்குத்தானே, பாரசீக வளைகுடா, அதில் இருக்கக்கூடிய சகல துறைமுகங்களையும் நாங்கள் மூடுவோம் என்று சொல்லி முதலாவது எச்சரிக்கை. அடுத்தது செங்கடல். எங்கள் எல்லாருக்குமே தெரியும், செங்கடல் ஹவுதி அமைப்பினருடைய ஒரு கட்டுப்பாட்டு கீழே அவர்களால் ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. ஏற்கனவே அவர்கள் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை அதில் காட்டியிருந்தார்கள். ஏராளமான கப்பல்களை கடந்த காலங்களில் மறித்திருந்தவர்கள். எனவே அவர்களை பயன்படுத்தி ஈரான் செங்கடல் பகுதியை முடக்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது சம்பந்தமான எச்சரிக்கைகளை ஏற்கனவே விடுத்திருந்தார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பப்பல் மந்தேப் என்று சொல்லி அங்கேயும் ஒரு நீரிணை ஒன்று இருக்குது. எப்படி இங்கால ஹோர்முஸ் நீரிணை இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் ஒரு நீரிணை இருக்குது. அதை முடக்கிவிட்டால் உலகத்தினுடைய பெற்றும் எண்ணிக்கையிலான கப்பல்களை முடக்க முடியும் என்று சொன்னால் அதுவும் ஒரு ஒடுக்கலான கடல் பகுதி. எனவே செங்கடலை முடக்குவோம் என்று சொல்லி ஈரானினுடைய எச்சரிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது கல்ஃப் ஆஃப் ஓமான். அங்கே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அமெரிக்க படையினர் நிற்கிறார்கள். அங்கால அரபு கடலில் அமெரிக்க படையினர் நிற்கிறார்கள். அந்த கல்ஃப் ஆஃப் ஓமான் பகுதியை நாங்கள் முடக்குவோம் என்று சொல்லி ஈரானினுடைய இந்த எச்சரிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு புதன்கிழமை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க இராணுவத்தினுடைய மத்திய கட்டளை பணியகம் அறிவித்திருந்தது, எங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்களை, அமெரிக்காவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்களை அந்த கடல் பிராந்தியமே வந்திருக்கிறது. இப்போ மத்திய கிழக்கில் கடல் ஆளுமை செலுத்துறதை அமெரிக்கா தான் என்று சொல்லி அவர்கள் அறிவித்த சில மணி நேரம் கழித்து இப்பொழுது ஈரானினுடைய இந்த எச்சரிக்கை வெளியாகி இருக்கிறது. இது பிராந்தியத்தில் பதட்டத்தை உருவாக்கியுள்ளது. அமெரிக்கா அடுத்து வரும் சில நாட்களில் மேலும் பல்லாயிரக்கணக்கான இராணுவத்தினரை மத்திய கிழக்கு நோக்கி அனுப்ப இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே மத்திய கிழக்கு முழுக்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஈரானை சுற்றி கிட்டத்தட்ட 50,000 அமெரிக்க படையினரும் அவர்களுடைய ஆயுத உபகரணங்களும் விமானங்கள் எல்லாம் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், 50,000 பேருக்கிட்ட இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு 6,000 பேரை அமெரிக்கா அனுப்ப இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது மற்றொரு விமானம் தாங்கி போர்க்கப்பல், அதனுடைய பேர் USS ஜோர்ஜ் H.W. புஷ் என்றது. அதாவது அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஜோர்ஜ் புஷ் இருக்கார் தானே, அவருடைய அப்பா, அவருடைய பேரில் வைக்கப்பட்ட இந்த கப்பல் ஜோர்ஜ் H.W. புஷ் என்று சொல்லி இந்த கப்பலில் 6,000 அமெரிக்க கடற்படையினரை ஏற்றிக்கொண்டு அடுத்து வரும் சில நாட்களில் இது மத்திய தரை கடல் நோக்கி செல்லும் என்று சொல்லி இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருந்தன. கலிபோர்னியாவில் இருந்து 11வது சிறப்பு படையணி MEU படையணி ஏற்கனவே நகர ஆரம்பித்து இன்னும் ஓரிரு நாட்களில் அவர்களும் சேர இருக்கின்றார்கள் அரேபிய கடல் பக்கம். அப்படி பார்க்கக்குள்ள ஒரு பெருமளவிலான படைக்குவிப்பு ஒன்றை அமெரிக்கா தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருது. அப்போ அங்கால பேச்சுவார்த்தை என்றீங்கள், திரும்பவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம், 48 மணி நேரத்துக்குள்ள நல்ல செய்தி வரும் என்றெல்லாம் சொன்னீங்களே.
பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்துகிறதா அல்லது சுவிஸில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறதான்னு சொல்லி எல்லாம் செய்தியெல்லாம் வந்துச்சு என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது அமெரிக்கா தரப்பில் வந்து என்ன விளக்கம் சொல்லப்படுதுன்னு சொன்னால், பேச்சுவார்த்தை நடக்கும் தான், ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு அழுத்தம் கொடுக்கணும், அழுத்தம் கொடுத்து தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம், எனவே அதற்காகத்தான் இந்த படையினர் வந்து குவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அமெரிக்க தரப்பில் வந்து ஒரு விளக்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஈரான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தது, எந்த அழுத்தம் இருந்தாலும் நாங்கள் அதுக்கு அடிபணிஞ்சு போக மாட்டோம், பேச்சுவார்த்தையில் வந்து பரஸ்பர நம்பிக்கையும் பரஸ்பர புரிந்துணர்வும் தான் முக்கியம், எங்களுடைய நம்பிக்கையை வந்து அமெரிக்கா வெல்லணும், அதுதான் முக்கியமே தவிர அழுத்தம் கொடுக்கிறதால வந்து நாங்கள் அடங்கி போக மாட்டோம் என்று சொல்லி ஏற்கனவே ஈரான் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் யாரையும் விட்டு வைக்கிறதாக இல்லை, எல்லாரோடையும் சண்டை, எல்லாரோடையும் பிரச்சனை. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லேட்டஸ்ட்டாக பிரித்தானியாவோட பிரச்சனைக்கு வந்திருக்கின்றார். பிரித்தானியாவோட செய்து கொள்ளப்பட்ட பொருளாதார ஒப்பந்தத்தை வந்து முறித்து கொள்ளப் போகிறேன், அதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி மிரட்டி இருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். நினைக்கிறேன் மிரட்டாட்டி அவருக்கு நித்திர வராது போறதுக்கு அந்த அடிப்படையில் வந்து இப்போ பிரித்தானியாவை மிரட்டியிருக்கார். என்னென்னு சொன்னால், போன வருஷம் மே மாதம் பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வந்து ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ளப்பட்டது. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தானே, போன வருஷம் வந்து விடுதலை நாள், அமெரிக்காவினுடைய சுதந்திர நாள் என்று சொல்லி அறிவித்து போட்டு உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து வரி விதிச்சிருந்தவர். அதாவது சும்மா அந்த சகட்டு மேனிக்கு வரி விதிக்கிறேன்னு சொல்லுவோம், அதே மாதிரி எல்லா நாடுகளுக்கும், கனடா, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியம் என்று சொல்லி எல்லா நாடுகள் மேலே வரி வரியாக விதித்தவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதிலேயும் ஒரு சின்ன சம்பிரதாயம் உண்டு. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தான் வரி விதிக்க இருந்தவர். பிறகு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம்தானே, பிறகு அதோட வந்து சிங்காயிருமன்றதுக்காக ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மாத்திரம் என்று சொல்லி அதில் ஒரு சின்ன சம்பிரதாயம். பிறகு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரி விதிச்சிருந்தவர். அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லார் மேலேயும். அதாவது ஆக்களே இல்லாத ஒரு பெங்குயின் தீவு மேலேயும் வரி விதிச்சார் என்று சொல்லி கடுமையாக கிண்டல் அடிக்கப்பட்டிருந்தவர் அந்த காலப்பகுதியில். அப்போ அது சம்பந்தமாக பிரித்தானிய அரசாங்கம் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினது, பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தினது. அந்த பேச்சுவார்த்தைகளினுடைய விளைவாக பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் ஒன்று சாத்தியமானது. அதாவது உலகத்திலே வந்து இந்த வரி விதிக்கப்பட்ட பிறகு அமெரிக்காவோட முதல் முறையாக ஒப்பந்தம் செய்த நாடு வந்து பிரித்தானியா தான். அதாவது 25% வரி விதிக்கப்பட்டிருந்தது பிரித்தானியாவுக்கு எதிராக, அதை வந்து கதைச்சு பேசி 10% குறைக்கப்பட்டிருந்தது. அதுதான் அந்த விசேட ஒப்பந்தம். இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்கார், அந்த ஒப்பந்தத்தை வந்து கிழிச்செறிய போறேன் என்று சொல்லியிருக்கார். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பிரித்தானியாவை வந்து மிரட்டியிருக்கார். என்ன சொன்னால், ஈரான் மீதான அந்த யுத்தத்துக்கு வந்து பிரித்தானியா உதவி செய்யலை, கப்பல் அனுப்பலை, விமானங்கள் அனுப்பலை, உதவியே செய்யலைன்னு சொல்லி நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அமெரிக்க நேரம் ஒரு இரவு 11 மணி இருக்கும், திடீரென்று சாமத்தில் வந்து தன்னுடைய ட்ரூத் சோஷலில் வந்து ஒரு பதிவொன்று போட்டிருந்தவர், நேற்றோ எங்களுக்கு உதவி செய்யவும் இல்லை, இனியும் எங்களுக்கு உதவி செய்யணுமோ தெரியலை, என்னென்னு தெரியலை என்று சொல்லி புலம்பி ஒரு பதிவொன்று போட்டிருந்தவர். நேற்றோ எங்களுக்கு உதவி செய்யலை, எங்களை கைவிட்டுட்டேன்னு சொல்லி கடந்த ஒரு 40 நாளில் வந்து நினைக்கிறேன் ஒரு 10 தரம் பதிவு போட்டிருப்பார். அவருடைய ட்ரூத் சோஷியல் எடுத்து தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 தரம் போட்டிருப்பார், நேற்றோ கைவிட்டுட்டுன்னு சொல்லி. அப்போ நேற்றிரவு அப்படி போட்டு 2 காலமாக திரும்ப சொல்லியிருக்கார், UK உடனான ஒப்பந்தத்தை வந்து முறிக்க வேண்டி வரும் என்று சொல்லி. இது வந்து பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுக்கு ஒரு கடும் நெருக்கடியை கொடுத்திருப்பதாக, பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு கடும் நெருக்கடியை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு காலமும் இலங்கையில் தங்கியிருந்த ஈரானிய மாலுமிகள் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு ஈரானுக்கு பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு விசேட விமானம் ஒன்றின் மூலமாக இவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், மார்ச் மாதம் 4ஆம் தேதியும் மார்ச் மாதம் 5ஆம் தேதியும் 2 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் 2 வெவ்வேறு கப்பல்களில் இருந்து ஏராளமான ஈரானிய மாலுமிகள் வந்து மீட்கப்பட்டிருந்தார்கள். முதல்ல வந்து ஐரிஷ் டெனா கப்பலிருந்து 32 பேர் மீட்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை வந்து காயங்களோடு மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அதே போல் அடுத்த நாள் மார்ச் மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐரிஷ் புஷர் என்று சொல்லப்படுற கப்பலிலிருந்து 208 பேர் மீட்கப்பட்டிருந்தார்கள். அந்த ஐரிஷ் புஷர் கப்பலும் வந்து கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டு, அதாவது கொழும்புக்கு அண்மையில் கொண்டு வரப்பட்டு, அதுவும் நேற்று காலமாக தான் திருகோணமலைக்கு போயிருக்குது. அந்த கோயின்சிடென்ட் என்று சொல்லுவோம், இரவு இவர்கள் வெளிக்கிடும் போது காலமாக வந்து திருகோணமலையை சென்றடைந்திருக்கிறது அந்த கப்பல். எனவே அதிலிருந்து மீட்கப்பட்ட 208 பேர், அப்போ 208 32 மொத்தம் 240 பேர். இந்த 240 பேரில் கிட்டத்தட்ட 230 பேர் நேற்றிரவு 11 மணிக்கு விசேட விமானம் மூலம் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு 10 பேர் இலங்கையிலேயே தங்கியிருப்பதாக சொல்லப்படுது. ஏன் அந்த 10 பேரும் திருப்பி அனுப்பப்படையில் ஏதாவது பிரச்சனை ஆண்டு கேட்டிங்கன்னு சொன்னால், பிரச்சனை ஒன்றும் இல்லை. அந்த திருவோணமலைக்கு கொண்டு போன கப்பல் இருக்குது தானே, ஐரிஷ் புஷர், அந்த கப்பலில் வந்து சில திருத்த பணிகள் செய்ய வேண்டியிருக்குது. அதை மெயின்டைன் பண்ண தானே வேணும். ஏன்னு சொன்னால் அந்த கப்பல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அவைக்கு தானே தெரியும். அதனால் வந்து ஒரு 10 பேர் வரையில் இலங்கையில் தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனையவர்கள் இப்பொழுது பத்திரமாக பாதுகாப்பாக ஈரானை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள்.
நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.